வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இது வந்து ஆந்திரா நெல் ரகம். இதனோட வயது பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகம். மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 2500 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டை நெல் ரகம் தாங்க. இது விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதும். நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாகவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNM சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா புதிய நெல் ரகம். இது பாத்தீங்கன்னா ஆந்திராவில தான் அறிமுகப்படுத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்று இப்போ சிறப்பாகவே போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ 9வதா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ 58 சொல்லக்கூடியது கோவை வேளாண்மை மையம் கண்டுபிடிச்ச நெல் தாங்க. இது கோ 58 சொல்லக்கூடிய இது ரீசெண்ட் டைம்ல நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம பாஸ்மதி அரிசிக்கு நிகரான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோ 58 சொல்லக்கூடியது. வயது பாத்தீங்கன்னா 125 நாள் இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட சன்ன அரிசி ரகங்க. அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600 கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு கிடைக்கும். இதனோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு 120 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 130 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு உயரம் வளரக்கூடிய தன்மை உடையது. இது விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இது பாத்தீங்கன்னா 10 கிலோ பேக்கா வரும். ஸோ இது ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம், நீங்க மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தபடியா பார்க்க போறது நம்பர் 8 மகேந்திரா நெல் ரகம். இது பாத்தீங்கன்னா MP 3030 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். இதனோட வயது பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இதோட ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக அரிசி வகையை சார்ந்தது. மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 2700 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குட்ட ரக வளர்ச்சிங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 8 கிலோல இருந்து உங்களுக்கு 10 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இது பாத்தீங்கன்னா 3 கிலோ பேக்ல வரும். ஸோ நடவு செய்ய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலமாவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். இது மூன்றுத்துக்குமே ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தா அந்த மகேந்திரா நெல் ரகம். ஸோ மறக்காம நடவு செஞ்சு பார்க்கறதுனா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 7 இருக்குது சந்தியா NP 9353 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். இது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். ஸோ சந்தியான்னு சொன்னாவே நுஸ்வீட் சீட்ஸ் கம்பெனியோடது. இது பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு ரகம். இதனோட வயது பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 130 நாள் வரைக்கும் நீங்க பின் சம்பாக்கு வரும். நீங்க சம்பா பருவத்துல 130ல இருந்து ஒரு 135 நாள் வரைக்கும் வரும். ஸோ ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன ரக அரிசிங்க. மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 2700 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அடி எவ்வளோ வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். ஸோ நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம். எந்த மூலயமா நடவு செஞ்சாலும் இது நல்லாவே இருக்கும். இது ஒரு சிறந்த நெல் ரகங்க. மறக்காம ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சௌபாகியா கோல்டு. ஸோ மக்கள் மத்தியில ரீசெண்ட் டைம்ல ரொம்பவே வரவேற்பு பெற்றதாகும். அது மட்டும் இல்லாமல் சம்பா பருவங்களை நட்டு நிறைய மகசூல் எடுத்து நிறைய விலைகளும் பாக்குறாங்க. அந்த நெல் ரகம் தான் இந்த சௌபாகியா கோல்டு சொல்லக்கூடியது. இதோட வயது பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஸோ இதோட ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன ரக அரிசின்றதால சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் இது ரேட் வைஸ்ல ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு 2600 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இது வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி தாங்க. இதனோட விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விதை நெல் இருந்தா போதும். நீங்க ஒரு ஏக்கர் நடவு செய்யலாம். நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம், இல்ல நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். சோ இது 3 விதைப்புக்கும் ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சௌபாக்கியான்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மன் சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சோ இந்த நெல் ரகம் சம்பா பட்டத்துல நிறையவே வரவேற்பு பெற்றுச்சு. தாளடிகளுக்கு நல்லாமான்னு கேட்டா கண்டிப்பா நடலாம். ஆல்ரெடி இங்க சூப்பர் அம்மன் நட்டுருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாளடி நடக்கூடாது. நடாதவங்க நீங்க நடவு செய்யலாம். சோ இதனோட வயது பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக அரிசி வகையை சார்ந்தது. சோ மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராக 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1600 ரூபாயில இருந்து ஒரு 2100 ரூபாய் வரைக்கும் இப்ப மார்க்கெட் நிலவரம் போயிட்டு இருக்குங்க. 76 கிலோ பேங்குக்கு. விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 10 கிலோ விதை நெல் இருந்தாவே போதும். ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலமாவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். இது மூணுத்துக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மகேந்திரா
நான்காவதா பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் 404 குண்டு நெல் ரகம் பயிர் பண்ற விவசாயிகளுக்கு இது ஒரு சிறந்த நெல் ரகங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வயது பாத்தீங்கன்னா 115 நாள்ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். இது ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு அரிசி ரகத்தை சார்ந்தது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கராக்கு 40 மூட்டையில இருந்து ஒரு 45 மூட்டை வரைக்கும் நீங்க கூடுதல் மகசூல் எதிர்பார்க்கலாம். விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1600 ரூபாயில இருந்து ஒரு 2200 ரூபாய் வரைக்கும் விலைகள் விற்கக்கூடிய தன்மை உடையது. நீங்க எந்த முறையில நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் மூலயமாவும் நடவு செய்யலாம், ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். இது மூன்றுத்துக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகேந்திரா எம்பிஆர் 404 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். அடுத்தபடியா பார்க்க போறது மகேந்திரா எம்பிஆர் 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்தே ரொம்பவே மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்றது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வயது பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். அரிசி ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன ரக அரிசி வகையை சார்ந்தது. மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 மூட்டையில இருந்து ஏக்கரா 40 மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கொடுக்கும். விலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுதலாவே கிடைக்கும். 1600 ரூபாயில இருந்து ஒரு 2200 ரூபாய் வரைக்கும் 300 ரூபாய் கூட ஒரு காலத்துல வித்துட்டு இருக்குங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். இது நடவு செய்யறதுக்கு ஏக்கராவுக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தால் போதுமானது. இது எந்த முறையில நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலயமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலமாவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். இது மூன்றுத்துக்கும் ஏற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரா எம்பிஆர் 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். சோ அடுத்தபடியா பார்க்க போறது இரண்டாவது கோவை 51 கோ 51 சொல்லுவாங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா வயது பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்ததுங்க. இது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 மூட்டையில இருந்து ஒரு 45 மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு மகசூலா கிடைக்கும். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1400 ரூபாயில இருந்து ஒரு 1800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரும். சோ இதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ 51 சொல்லக்கூடியது உங்களுக்கு சிறந்த மகசூல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நோய் வாய் தாக்கும் வயல்களுக்கு இந்த நெல் ரகம் நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ இந்த விதை நெல் இருந்தாவே போதும். சோ நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலியமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலியமாவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். இது மூன்றுத்துக்குமே ஏற்ற நெல். முதல் இடத்துல இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 35 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குண்டு நெல் ரகங்க. நிறைய விவசாயிகள் இப்ப வரைக்கும் விரும்பி பயிர் பண்ற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டு நெல் ரகம் தாங்க ஏடிடி 35 சொல்லக்கூடியது. இது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மூட்டையில இருந்து உங்களுக்கு ஒரு 50 மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இப்ப போகத்துல வித்துச்சு. அதனால ஒரு சிறந்த நெல் ரகம். விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நடவு செய்ய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலியமாவும் நடவு செய்யலாம், மிஷின் மூலியமாவும் நடவு செய்யலாம், நீங்க நேரடி நெல் விதைப்பும் பண்ணலாம். நிறைய விவசாயிகள் இப்ப இந்த பருவங்களுக்கு நேரடி நெல் விதைப்பிற்கு இந்த குண்டு நெல் சூஸ் பண்ணி விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திரா இந்த 2 நெல் ரகத்தையும் நேரடி நெல் விதைப்புக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க விவசாயிகள். சோ மறக்காம நீங்க நேரடி நெல் விதைப்பு ட்ரை பண்ண போறீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இயந்திர நடவு செய்யும் விவசாயிகள் நீங்க இதுல சொன்ன 10 நெல் ரகங்களும் நீங்க இயந்திர நடவு செய்யலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்கும், மகசூலும் உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். ஆனா பராமரிப்பு வயசுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள மேலாண்மை ரொம்பவே முக்கியம். அதுக்குப்படியா உர மேலாண்மை அதை விட ரொம்பவே முக்கியம். அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா நான் மிஷின் நடவு முதல் அறுவடை வரை வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இயந்திர நடவு நல்லாவே இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருந்தா நீங்க கண்டிப்பா இயந்திர நடவு செய்யலாம், உங்களுக்கு அருமையா இருக்கும். அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புல நீங்க நிறைய விவசாயிகள் கைகளால விதைக்கிறாங்க. அந்த மாதிரி விதைக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரம் சீடர் வச்சு இழுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா வரும். சோ உங்களுக்கு இடைவெளி அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும், தூறுகளும் அதிகமா கிடைக்கும். நேரடி நெல் விதைப்பு பண்ற விவசாயிகள் கண்டிப்பா இந்த ட்ரம் சீடர் முறையை பயன்படுத்துங்க, நல்ல மகசூல் கிடைக்கும். அதனாலதான் சொல்றது நேரடி நெல் விதைப்புல உரம் மற்றும் மருந்து மேலாண்மை பத்தியும் கலை மேலாண்மை பத்தியும் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோவா இருக்கு. சோ அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாத்துருங்க. நம்ம வீடியோல எல்லாத்துக்கான வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. நேரடி நெல் விதைப்புக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம், எந்த மாதிரி கள மேலாண்மையில கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாற்று விட்டு நடவு செய்வதற்கு நீங்க ஏற்ற நெல் ரகம்னு பாத்தீங்கன்னா இந்த 10 நெல் ரகங்களும் நீங்க நாற்று விட்டு நடவு செய்யலாம். நாற்று விட்டு நடுறது நீங்க இது எல்லாத்து விட காட்டிலும் இது கொஞ்சம் சிறப்பாவே இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்று விட்டு ஆட்களால நடுறதால உங்களுக்கு ஈவனாக நடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறையில நீங்க சாலை நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுதல் மகசூல் பெறலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஆள் மூலயமா நடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இல்லாத பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். நீங்க கண்டிப்பா ஒரு சிறந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆள் வைத்து நடவு செய்யும் முறை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம
வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்க வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் அதுலயும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதுல என்னென்ன நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல எந்த மாதிரியான பதிவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போடுற அப்கமிங் அப்டேட்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மார்க்கெட் நிலவரம், அதாவது வேளாண்மை விலைவாசிகள், நெல், மணிலா மற்றும் சிறுதானியத்தின் விலைவாசிகளை பத்தி நம்ம பிடிஎஃபா போடுவோம். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி போடணும்னு சொன்னா கூட நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம், பாய், டாடா. மக்களே, உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.